எல்லாருக்கும் வணக்கம். கேபிஎம் ட்ரேடர்ஸ்க்கு வந்து உங்களை அனைவரும் வரவேற்கிறேன். ஓகே, நேற்று வந்து கொஞ்சம் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் தான் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ அதனுடைய ஸ்டேட்டஸ் என்னன்றத பார்ப்போம், புது லெவல்ஸ் என்னங்கிறத பார்ப்போம். அது இல்லாமல் வந்து நான் விப்ரோ கொஞ்சம் ஸ்டாக்ஸ் ஹோல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னைக்கு அது எப்படி மூவ் ஆக போகுது, என்னென்ன சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, விப்ரோ வந்து நல்ல ஒரு அப்ட்ரெண்டில் தான் இருக்குங்க. யாராச்சும் வாங்கியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஹோல்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக மேலே போகும். ஸோ அதுக்கான ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து 200 மூவிங் ஆவரேஜ்க்கு மேலேயே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டெய்லி டைம் ஃப்ரேமில் சின்னதாக ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்ன்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கான அதையும் பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ அதுக்கான டார்கெட் கண்டிப்பாக ரீச் ஆகும். ஸோ அரௌண்ட் 579 வரைக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் விப்ரோ வந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ விப்ரோவோட ரொம்ப ரொம்ப முக்கியமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா வீக்லியில் வந்து பார்த்தீங்கன்னா 534 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அதனால தான் இதே இடத்துலையே வந்து ப்ரைஸ் ரொம்ப நேரம் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. தென் அதனுடைய சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 487. ஸோ அந்த இடத்துல கரெக்டாக இதை வந்திருக்கு, சப்போர்ட் எடுத்து வந்திருக்கு. அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 536. ஸோ அடுத்தது 536 ரீச் ஆகும். தென் 557, தென் 579. இந்த ரேஞ்ச் தான் வந்து ஒரு அல்டிமேட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம். 534 தாண்டினா 582 தான். ஸோ ஒன்ஸ் இந்த ஹேர்டல்ஸ்லாம் வந்து தாண்டிடுச்சுன்னா வந்து ப்ரைஸ் ஈஸியாக ரீச் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 597, 621, தென் 637, 690 இதெல்லாம் தான் வந்து ஒரு சின்ன சின்ன ரெசிஸ்டன்ஸ் ஒரு டெய்லி டைம் ஃப்ரேமில். ஸோ இதை கரெக்டாக நீங்கள் வந்துட்டு பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஈவன் கேன் அது வந்து ஒரு 690க்கு கூட போகிறதுக்கான ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது. பட் நீங்கள் வந்து இப்போதைக்கு ஷார்ட் டேர்மாக வந்து 582 ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு கரெக்ஷன் வரும், அது முடிஞ்சதுக்கு மேலே போனதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அதை எடுக்கிறத பார்க்கலாம். ஓகே, நிஃப்டிக்கு போவோம். இப்போ நிஃப்டி என்ன இருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஓகே, நிஃப்டியில் வந்துட்டு நேற்று கொஞ்சம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன்ஸ்லாம் போட்டிருந்தோம்ல. எனவே நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அப்ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்துட்டு காலையில் நமக்கு கரெக்டாக 25,304 இந்த ரெசிஸ்டன்ஸ்லேயே வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. அதனால தான் வந்து டக்குன்ட்டு கீழே வந்துருச்சு. ஸோ சொன்ன ஏற்கனவே இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருந்துச்சு. ஸோ இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸு, இதெல்லாம் சப்போர்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஓப்பன் ஆச்சு, டக்குன்னு கீழே வந்துருச்சு. கீழே வந்து 200 மூவிங் ஆவரேஜ் சப்போர்ட் இருக்குது. நான் வந்து ஒரு வேளை 25,200 வரைக்கும் வந்துட்டு அப்புறம் மேலே போகும்னு நினச்சேன். பட் அந்த அளவு கூட வரல. 25,200, 235லே வந்துட்டு சப்போர்ட் எடுத்துட்டு அழகாக மேலே போயிடுச்சு. தென் அதுக்கப்புறம் இந்த ஒரு கன்சால்டேஷன் பெஸ்ட் மேலே போயிட்டு மறுபடியும் அதையும் வந்து பிரேக் ஆயிடுச்சு. ஸோ நாளைக்கு வந்துட்டு 25,304 வந்து பிரேக் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து ஈஸியான ஒரு டார்கெட் ஆஃப் 25,333 ரீச் ஆகும். அடுத்தது பேங்க் நிஃப்டியில் வந்து ஏற்கனவே வந்து நம்ம வந்து ஒரு கொஞ்சம் லெவல்ஸ் சொல்லியிருந்தோம். லைக் நேற்று என்ன சொல்லியிருந்தோம்னா வந்துட்டு 25,517, 588 அண்ட் தென் 21,838 இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சப்போர்ட்டில் வந்து கீழே இருக்க லெவல்ஸ் தான் கொடுத்துருந்தோம். இன்றைக்கி ஒரு லெவல் மட்டும் ஆட் பண்ணோம், அவ்வளோதான். சாரி, இன்றைக்கி எதுவும் ஆட் பண்ணல, சேம் அதே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான். இப்போ யாராச்சும் கால் ஆப்ஷனோ இல்லை ஏதோ ஒரு பை பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஹோல்ட் பண்ணுங்கள். மார்க்கெட் வந்து கண்டிப்பாக 51,838 ரீச் ஆகும். ஸோ நீங்கள் கால் ஆப்ஷன் ஏதோ ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ஹோல்ட் பண்ணுங்கள். இந்த 51,838 வரைக்கும் வந்து மார்க்கெட் ரீச் ஆகும். அங்கே அங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வரதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. மேபி இங்கே ஓப்பன் வந்து கீழே வந்துட்டு சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் மேலே போகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. பட் கண்டிப்பாக வந்து இந்த டார்கெட்டை வந்து ரீச் ஆகும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரேடை வந்து பிளான் பண்ணிக்கோங்க. நாளைக்கு எக்ஸ்பைரிங்கிறதுனால வந்து கொஞ்சம் மார்க்கெட் வோல்டைலாக தான் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுங்க. ஓகே, நீங்கள் இப்போ உங்களுக்கு யாராச்சும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன்ஸில் வர டவுட்டு இல்லை ஏதாச்சும் உங்களுக்கு இது லைக் அட்வைஸ் வேணும்னா வந்துட்டு நான் என்னுடைய கமெண்ட்ஸில் வந்து என்னுடைய நம்பர் கொடுக்குறேன். ஸோ அதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.
ஸோ நான் வந்து டீச் பண்ணுறேன். அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். தேங்க்யூ.